அன்புடையர் வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். இப்போ தேர்தல் காலம் வந்தாச்சு. வியாபாரி சங்கம் வச்சுருக்கிறவங்க எல்லாம் லைனில் நிற்க ஆரம்பித்தாச்சு. அதுமாதிரி அமைப்புகள் வச்சுருக்கவங்க எல்லாருமே மாநாடு நடத்த ஆரம்பித்தாச்சு. ஆமாம், நாங்கள் அந்த தேர்தலில் அந்த அத்தனை சீட்டு இத்தனை சீட்டு அப்படின்னு ஒரே திருவிழா தான். ஆமாம், நம்ம நாட்டில் தேர்தலை அறிவிச்சிட்டாலே போதும். அது வரைக்கும் கொள்கையும்பா அதுவும்பா இதுவும்பா. அந்த தேர்தலை அறிவித்த உடனே எங்கே என்ன கிடைக்குங்கிறத கையேந்த ஆரம்பித்தாச்சு. ஆமாம், நாங்கள் அந்த அப்படி கொடுத்தா ஆதரவு, இங்கே இப்படி கொடுத்தா ஆதரவு, யாரை எப்படி அவமானப்படுத்துறது, யாரை பெருமைப்படுத்துறது, அதெல்லாம் அரசியல் களத்தில் சகஜம். அங்கெல்லாம் போய் வீரத்தை காட்டக்கூடாது. ஆனால் நம்ம நிலவரம் எப்போவுமே வீரத்தோடு இருப்போம். அப்போ நம்ம இந்த தேர்தல் பாதையை எப்படி வகுக்கணுங்கிறது தான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடு. நாம் எப்படி பண்ணுறது? எல்லா அமைப்புகளும் ஒரு வாரிசை ஒரு சங்கத்துக்கு அடமானம் வச்சிடுறான். ஒரு சங்கத்து பேரை வச்சு ஒரு கட்சியில் போய் அடமானம் வச்சிடுறான். நம்ம யார்கிட்டையா பேசினா நீ அங்கே என்ன சப்போர்ட்டு இங்கே என்ன சப்போர்ட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடுறான். நம்ம மட்டும்தான் ஜென்ரலாக இருக்கோம். ஆனாலும் அரசியல் இல்லாமல் உலகம் இல்லை. நீங்கள் இதை என்ன தான் அமைப்புகள் நடத்துங்க, என்ன தான் தொழிலதிபராக இருங்க, என்ன தான் சக்ஸஸ் பண்ணுங்க, உங்கள் தொழிலதிபர் சார்பிலே ஒரு 10 எம்எல்ஏ கூட தேர்ந்தெடுங்க, வேலைக்கே ஆகாது. அரசியல் கட்சியில் எம்எல்ஏ ஆனால் எதாவது சாதிக்கலாம். ஆமாம், அதைத்தான் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை இப்போ என்ன செய்ய போகுது? நேரடியாக தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவைக்கு இல்லவே இல்லை.